Hello students, welcome to Noble Career Academy நாமக்கல். நான் உங்கள் பிரபாகரன் சார். நம்ம Re-Neet 2026 எக்ஸாமை எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் வாங்கி எல்லாருமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்க என்னுடைய சார்பாகவும் நோபல் கரியர் அகாடமியின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Re-Neet 2026 எக்ஸாமோட ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இந்த கோட் நம்பர் 60 அந்த கொஸ்டின் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக நம்ம சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு தொடர் LCR மின் சுற்றில் V equal to 220 sin 2 into 10 power 3 t வோல்ட் எனும் மாறுதிசை மின்னழுத்தம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மின் சுற்றின் மின்னோட்ட வீச்சு அதாவது கரண்ட் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு LCR மின் சுற்று, LCR தொடர் மின் சுற்றுன்னு கொடுத்துட்டாங்க, LCR சர்க்யூட்னு கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்க. an AC voltage V equal to 220 sin 2 into 10 power 3 volt 10 power 3 t volt is applied to a series LCR circuit. So இது வந்து ஒரு series LCR circuit னு கொடுத்துட்டாங்க, தொடர் LCR சுற்று. அதுல V வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 220 sin of 2 into 10 power 3 t னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? So then the current amplitude in this circuit is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So இதுல வந்து L எவ்வளவு? ஓகேவா? செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஓகே தன்மையின் தூண்டல் L வந்து 10 மில்லி ஹென்றின்னு கொடுத்துட்டாங்க. C கெபாசிட்டன்ஸ் மின்தேக்கு திறன் வந்து 25 மைக்ரோ ஃபாரட்னு கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் R மின்தடை வந்து நமக்கு 100 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் ஆம்ப்ளிடியூட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே கிவன் டேட்டா எழுதிப்போம். ஸோ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ V கொடுத்துட்டா ஸோ V வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 220 sin of 2 into 10 power 3 t னு கொடுத்துருக்காங்க. 220 sin of 2 into 10 power 3 t வோல்ட்னு கொடுத்து. ஓகேவா? ஸோ இது வந்து LCR சீரிஸ் சர்க்யூட், LCR தொடர் சுற்று. ஸோ இதில் என்ன எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 10 மில்லி ஹென்றி. ஓகேவா? 10 மில்லினா 10 பவர் -3 ஹென்றி. ஓகேவா? C எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? C வந்து நமக்கு 25 மைக்ரோ ஃபாரட், R வந்து 100 ஓம் கொடுத்திருக்காங்க. சோ C வந்து நமக்கு 25 மைக்ரோ ஃபாரட். சோ 25 into 10 பவர் -6 ஃபாரட். மைக்ரோனா 10 பவர் -6. சோ R வந்து 100 ஓம் கொடுத்திருக்காங்க. இதுல கரண்ட் ஆம்ப்ளிடியூட் I0 தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து கரண்ட் ஆம்ப்ளிடியூட் I0 தான் எவ்வளவு கேக்குறாங்க, மின்னோட்ட வீச்சு. ஓகேவா? சொல்யூஷன் பார்த்தோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படினு பார்த்தா V V0 sin ஒமேகா t அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. சோ அப்ப ஒமேகா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 2 into 10 power 3 ன்னு இருக்கு. சோ இதோட ரேடியன்ஸ் per second. ஓகேவா? ஒமேகா வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? V0 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 220 வோல்ட். ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம XL கண்டுபிடிக்கணும், XC கண்டுபிடிக்கணும். XL வேணும்னா ஒமேகா L. சோ ஒமேகா வந்து 2 into 10 power 3 யா. ஓகேவா? into L வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 into 10 power -3 ஹென்றி. so 10 into 10 power -3 ஹென்றி. so 10 power +3 யும் 10 power -3 யும் போயிடும். so இது 20 ஓம். so XC வேணும் அப்படினா 1 by omega C போடுவோம். so 1 by omega வந்து 2 into 10 power 3. C வந்து 25 into 10 power -3. sorry -6. 25 மைக்ரோ ஃபாரட் 10 power -6
ஓகேவா? ஸோ இந்த 10 பவர் 3யும் 10 பவர் மைனஸ் 6 அடிச்சோம்னா 10 பவர் மைனஸ் 3, 10 பவர் மைனஸ் 3 மேலே போச்சுன்னா 10 பவர் பிளஸ் 3, அதாவது 1000 டிவைடட் பை இங்க 50 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஸோ 1000 டிவைடட் பை 50 எவ்வளோ வரும்? 20. இப்போ இங்க XL XCU ஈக்குவலா இருக்கா? ஸோ XL XCU ஈக்குவலா இருக்கா? ஸோ அப்போ இந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன், ஒத்ததிர்வு நிலை. ஓகேவா? ஒத்ததிர்வு நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஒத்ததிர்வு நிலை அப்படின்னு சொல்லுவோம். XL XCU ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஓகேவா? ஸோ இப்போ XL XCU ஈக்குவலா இருக்குன்னா அந்த சர்க்யூட் வந்து ரெசனன்ஸ்ல இருக்கு, ஒத்ததிர்வு நிலையில இருக்கு அப்படின்னா அந்த சர்க்யூட் அந்த சீரிஸ் எல்சிஆர் சர்க்யூட் இருக்குல்ல, தொடர் எல்சிஆர் சுற்று, அது வந்து நமக்கு ஆர் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும், ஆர் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு Z வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா Z வந்து R க்கு ஈக்குவலா இருக்கும். சோ R எவ்வளவு? நமக்கு 100 ஓம். சோ இப்போ இங்க I0 தான் நமக்கு வேணும். சோ I0 V0 by Z அப்படினு போடுறோம். சோ V0 நமக்கு எவ்வளவுன்னு தெரியும்? 220 வோல்ட்னு தெரியும். 220 divided by Z வந்து எவ்வளவு? 100. சோ அப்ப நமக்கு 2.2 ஆம்பியர் அப்படிங்கிறது தான் நமக்கு இது சரியானது. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து 2.2 ஆம்பியர். சோ அப்ப ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? சோ நமக்கு third option நமக்கு மேட்ச் ஆகுது 2.2 ஆம்பியர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2. சோ क्वेश्चन நம்பர் 2ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தா ஒரு நல்லியல்பு வாயு A வில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி சுதந்திர பாதை மற்றொரு நல்லியல்பு வாயு B இன் சராசரி சுதந்திர பாதையில் பாதி ஆகும். ஓகேவா? சோ the mean free path, ஓகேவா, சராசரி சுதந்திர பாதை அப்படினு கொடுத்திருக்காங்க. நம்ம அது வந்து நார்மலா சராசரி மோதல் எடை தூரம் அப்படினு படிச்சிருப்போம். ஓகேவா? சோ இத mean free path of molecules in an ideal gas A is half that of another ideal gas B னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ தென் வாயு A வின் கோள வடிவ மூலக்கூறுகளின் விட்டம் வாயு B இன் மூலக்கூறுகளின் விட்டத்தை விட இருமடங்கு அப்படினு கொடுத்திருக்கு. சோ அதாவது the diameter of spherical molecules of gas A is twice the diameter of the molecules of the B னு கொடுத்திருக்கா. சோ வாயுக்கள் A மற்றும் B னுடைய எண்ணடர்த்திகள் முறையே Na Nb அப்படினு கொடுத்திருக்கு. ஓகேவா? சோ the number densities of the gases A and B வந்து Na Nb னு கொடுத்திருக்கா. அப்ப கரெக்ட்டான ஆப்ஷன் எது? Na க்கு Nb க்கு என்ன ரிலேஷன் இருக்கு அப்படினு பார்க்கணும். ஓகேவா? சோ இது வந்து சோ given வந்து என்ன கொடுத்திருக்கா அப்படினு பார்த்தா சோ நமக்கு given வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா சோ givenல mean free path of A வந்து சோ பாருங்க mean free path of the molecules in the ideal gas A is half that of another ideal gas B. ஓகேவா? சோ அப்போ ரெண்டு கேஸ் இருக்கு, ரெண்டு ஐடியல் கேஸ். A ஓட mean free path வந்து சோ mean free path லாம்டான்னு குறிக்கும். சராசரி மோதல் எடை தூரம் அல்லது சராசரி சுதந்திர பாதை. லாம்டா A வந்து லாம்டா B ல பாதி தான் அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? சோ அடுத்து வந்து diameter of A வந்து 2 times the diameter of B னு கொடுத்திருக்காங்க. சோ A மூலக்கூறுகளினுடைய விட்டம் வந்து B வாயுவினுடைய மூலக்கூறுகளின் விட்டத்தை கூட இருமடங்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ dA வந்து நமக்கு 2 times னு கொடுத்திருக்காங்க. சோ வாயு A னுடைய மூலக்கூறுகளின் விட்டம் வாயு B இன் மூலக்கூறுகளின் விட்டத்தை விட இருமடங்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. 2 times அப்படினு கொடுத்திருக்காங்க. என்னடர்த்தி Na Nn கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படினு பார்த்தா சோ இதுக்கு ஃபார்முலா மோதல் எடை தூரம் ஓகேவா மீன் ஃப்ரீ பாத்துக்கு ஃபார்முலா என்னன்னா 1 by √2 pi d square n. சோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? lambda = 1 by √2 pi d square n. இதுல √2 ம் கான்ஸ்டன்ட் 1.414 pi ம் கான்ஸ்டன்ட் 3.14. அப்போ lambda is
inversely proportional to d square and n. ஸோ ரெண்டுக்குமே இப்படிதான் இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருக்கும். அப்போ நம்ம இங்க என்ன போடலாம் அப்படின்னா lambda a by lambda b போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன வரும் db ஸ்கொயர் ரெண்டுக்குமே இது வருமா, அப்போ db ஸ்கொயர் by dA ஸ்கொயர் வரும் இன்ட்டு n-க்கும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான், அப்போ nb by na வரும், nb by na வரும். ஸோ இப்போ lambda a வை lambda b by 2 னு போட்டுக்கலாம், அல்லது lambda b ஐ 2 times lambda a னு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப lambda a lambda b ஐ 2 times lambda a னு போட்டுக்கலாம். சோ db ஸ்கொயர், சோ இங்க வந்து dA வை 2 times db னு போட்டுக்கலாம். அப்ப இத db ஸ்கொயர்னே வெச்சுக்கோ. சோ இத 2 times னு போடும்போது நமக்கு என்ன வரும், 4 db ஸ்கொயர், ஸ்கொயர்ல இருக்கு அதனால 4 னு வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் nb by na. ஸோ நமக்கு இங்க db ஸ்கொயருக்கு db ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், lambda a க்கு lambda a கேன்சல் ஆயிடும், இங்க 1/2 இருக்கு, ஸோ இங்க 1/4 இருக்கு, ஸோ இங்க nb by na. ஓகேவா? ஸோ இந்த 4 ஐயும் 2 ஐயும் அடிச்சோம்னா 4 ஐயும் 2 அடிச்சோம்னா 2 னு வருது. ஸோ கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, na க்கும் nb க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க na ஈக்குவல் டு, ஸோ நமக்கு என்ன வரும், so இந்த சைடு 2 இருக்கா கீழ, சோ இந்த 2 இந்த சைடு வந்துரும், 2 na is equal to nb. ஓகேவா? அப்போ na is equal to nb by 2 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் ஆகும். அப்போ இங்க na is equal to nb by 2. so ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கரெக்ட்டா மேட்ச் ஆகும், இது செகண்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகும். so செகண்ட் क्वेश्चनக்கு இது செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்டா மேட்ச் ஆகும், na is equal to nb by 2. ஓகேவா? so தேர்ட் क्वेश्चन போமா. so question number 3. So third question பாருங்க, சீரான அடர்த்தி கொண்ட ஒரு உருளை வடிவ கார்க் ρ1 அடர்த்தி கொண்ட ஒரு திரவத்தில் மிதக்கிறது, ஒரு கார்க். ஓகேவா? சோ அது வந்து ஒரு சாலிட், சோ அது வந்து யூனிஃபார்ம் டென்சிட்டி இருக்கு, சோ அது வந்து ஒரு ρ1 டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு திரவத்தில் மிதக்கிறது. A cylindrical car of uniform density floats in a liquid of density ρ1. ஓகேவா? கார் சற்று கீழ் நோக்கி அழுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டால் அது t கால அளவில் இசைவு அதிர்வு செய்கிறது. ஓகேவா? so if the cork is depressed slightly and released, it oscillates harmonically with the time period t. ஓகேவா? அந்த கார்க் வந்து மிதந்துட்டு இருக்கா, அதை லைட்டா அழுத்திட்டு விட்டோம்னா அது என்ன ஆகும், ஆசிலேட் ஆகும். எந்த டைம் பீரியட்ல ஆசிலேட் ஆகுது, t1ங்கற டைம் பீரியட்ல. ஓகேவா? சோ இதுல t கால அளவில் இசைவு அதிர்வு செய்கிறதுன்னு கொடுத்திருக்காங்க. அதே கார்க்கு நல்லா வெச்சுக்கோ, சேம். ஓகேவா? அதே கார்க்கு ρ2 அடர்த்தி கொண்ட மற்றொரு திரவத்தில் மிதக்கும் போது அதே போன்ற அதிர்வின் கால அளவு வந்து 2t னு ஆகுது. அப்ப ρ2 by ρ1 ஓட மதிப்பு என்ன அப்படினு கேக்குறாங்க. so if the same car floats in another liquid of density ρ2, then the similar oscillation has time period வந்து 2t னு கொடுத்தா the value ρ2 by ρ1 என்னன்னு கேக்குறாங்க. இப்போ வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் கார்க், ஓகேவா, ஒரு சிலிண்டர் வந்து நமக்கு லிக்விட்ல ஃப்ளோட் ஆகுது, அத டைம் பீரியட் வச்சு பேசிட்டு இருக்கோம். சோ அதுக்கு டைம் பீரியட்க்கு என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தா, ஓகேவா, சோ இதுக்கு டைரக்டா நம்ம சொல்லிட்டே போயிடலாம். சோ டைம் பீரியட்க்கு டைரக்டா என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தா, so t is equal to 2 pi into root of L by G னு படிச்சிருக்கோம். சோ இந்த சிலிண்டர் வந்து எதுல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு, ஒரு லிக்விட்ல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தா, சோ இங்க the rho of solid, இங்க கார்க்கோட டென்சிட்டி into L divided by அந்த லிக்விடோட டென்சிட்டி into G. சோ ஜெனரலா ஃபார்முலா வந்து t is equal to 2 pi into root of L by G னு போடுவோம். இதுல ஒரு சிலிண்டரிக்கல் கார்க் வந்து என்ன ஆகுது,
நமக்கு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு, லிக்விடில் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ரோசிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த கார்க், அந்த கார்க்கோட அடர்த்தி. ரோ எல்லுங்கிறது அந்த லிக்விடோட டென்சிட்டி, திரவத்தினுடைய அடர்த்தி. ஸோ இதில் 2 கான்ஸ்டன்ட்டு, பை கான்ஸ்டன்ட்டு, ஸோ எல் கான்ஸ்டன்ட்டு, ஜி கான்ஸ்டன்ட்டு, ரோ ஆஃப் சியும் கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா அதே கார்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு லிக்விட்ல வந்து நம்ம ஆசிலேட் பண்ண வைக்கிறோம். அப்போ இங்கே என்ன மட்டும்தான் மாறுது, லிக்விட் மட்டும்தான் மாறுது. அப்போ லிக்விடோட டென்சிட்டி வந்து நம்ம போட்டோம்னா ரிலேஷன் T is inversely proportional to root rho L. அப்போ T1 by T2 is equal to, so நமக்கு என்ன வரும், root of rho L2 அல்லது லிக்விடோட டென்சிட்டியை ρ1 ρ2 னு கொடுத்திருந்தாங்களா. சோ அப்ப நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ρ2 by ρ1. ஓகேவா. T1 வந்து T னு கொடுத்திருந்தாங்க, T2 வந்து நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க 2T னு கொடுத்திருந்தாங்க, equal to root of ρ2 by ρ1. ஓகேவா. T க்கு T கேன்சல் ஆயிடும். சோ ρ2 by ρ1 என்ன ஸ்கொயர் பண்ணனுமா. சோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணனும்னா ρ2 by ρ1 கிடைக்கும். நமக்கு வந்து 1/4 னு கிடைக்கும், 1/4 னு கிடைக்கும். ஓகேவா. சோ அப்ப நமக்கு அந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ρ2 by ρ1 க்கு 1/4, ஆப்ஷன் 2 ங்கிறது மேட்ச் ஆகுது. சோ क्वेश्चन நம்பர் 3 க்கு ஆப்ஷன் 2 ங்கிறது நமக்கு சரியான பதில். ஓகேவா. சோ இத நோட் பண்ணிக்கங்க. So next question போமா. So அடுத்த question number 4. So question number 4 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. So question number 4ல ஒரு பரிமாணத்தில் உள்ள ஒரு வில் நிறை எளிய சீரிசை அளவிலக்கி ஒன்றை கருதுக. So இது ஒரு பரிமாணத்தில் இருக்கு. துகளினுடைய நிறை வந்து mkg னு கொடுத்திருக்கான். வில் மாறிலி வந்து சுருள்வில் மாறிலி அது வந்து k னு கொடுத்திருக்கான், k நியூட்டன் மீட்டர் பர் மைனஸ் 1. ஒரு குறிப்பிட்ட கணத்தில் வில்லின் நீட்சி x மீட்டர் னு கொடுத்திருக்கான், துகளின் வேகம் v மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 னு கொடுத்திருக்கான். அப்ப xv தளத்தில் x இன் சார்பாக v இன் வரைபடம் ஒரு வட்டமாக இருந்தால் சரியான தெரிவு எது அப்படினு கொடுத்துட்டான். ஓகேவா. சோ கன்சிடர் a spring mass simple harmonic oscillator in one dimension. ஒரு ஒன் டைமென்ஷன்ல ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரை எடுத்துக்கறாங்க. ஓகேவா. சோ the mass of the particle is mkg and the spring constant is k newton meter power minus 1 னு கொடுத்துட்டான். at a given instant the extension of the spring வந்து x meter னு கொடுத்துட்டான், speed வந்து v னு கொடுத்துட்டான், v meter second power minus 1. so on the xv plane if the graph of v as a function of x வந்து ஒரு சர்க்கிளா இருந்துச்சுனா, so then the correct option வந்து என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. so k க்கு m க்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க. so நமக்கு so velocity as a function of x ங்கிறது இங்க டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேவா. so velocity as a function of displacement க்கு so நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், v omega into root of a square minus x square அப்படினு பார்த்தோம். v ங்கிறது velocity, so omega வந்து angular frequency, root of a square, a ங்கிறது amplitude, x ங்கிறது displacement அப்படினு நம்ம பார்த்தோம். இப்போ இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணலாமா. சோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், so v square equal to omega square into a square minus x square. கரெக்ட்டா. சோ அப்போ இந்த சைடு எப்படி வரும், v square by omega square equal to a square minus x square. கரெக்ட்டா. இந்த minus x square இந்த சைடு வந்துச்சுனா plus x square. so v square by omega square plus x square equal to a square. so இது வந்து நமக்கு என்னதா குறிக்குது, ஒரு சர்க்குலர் ஈக்குவேஷனை தான் குறிக்குது. ஓகேவா. அப்ப சர்க்குலரா இருந்துச்சு அப்படினா ஒமேகாவோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 ஆ இருக்கணும், 1 ரேடியன்ஸ் per செகண்ட் ஆ இருக்கணும். சோ ஒமேகாவை k ஐ வச்சு என்ன போடலாம், k ஐயும் m ஐயும் வச்சு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்ப்ரிங் மாஸ் கான்ஸ்டன்ட்
நமக்கு ஸ்ப்ரிங்ல என்ன பார்த்திருக்கோம் ஒமேகா ஈக்குவல் டு என்ன பார்த்திருக்கோம் ரூட் ஆஃப் k பை m னு பார்த்திருக்கோமா ஓகேவா சோ அப்ப ஒமேகா வந்து 1 னு கொடுத்துட்டாங்க ரூட் ஆஃப் k பை m சோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணனா இங்க 1 னே தான் இருக்கும் இங்க ரூட் போயிடும் k பை m னு இருக்கும் அப்ப k யும் m ம் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் k யும் m ம் ஈக்குவலா இருக்கும் சோ இது வந்து ஒரு சர்க்கிளை குறிக்குது ஓகேவா இந்த சர்க்கிளை குறிக்கிறதுனால சோ ஒமேகாவோட வேல்யூ 1 ன்னு வரும் சோ அப்ப நமக்கு இங்க ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா k m fourth ஆப்ஷன் தான் நமக்கு சோ fourth क्वेश्चनக்கு fourth ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா சோ fifth क्वेश्चन போமா சோ fifth क्वेश्चन ஒரு வெப்ப பரிமாற்றம் இல்லா விரிவடைகளில் 1 மோல் அளவுள்ள ஒரு உன்னத ஒற்றை அணு வாயுனாவே காமா வந்து 5/3 ஓகேவா வெப்பநிலை வந்து 60 கெல்வினிலிருந்து 50 கெல்வினாக குறைகிறது இந்த நிகழ்வில் வாயு செய்த வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பொதுவாயு மாறிலி R வந்து 8.3 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1 கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ என்ன அடியாபேட்டிக் expansion so இது வந்து ஒரு adiabatic expansion னு கொடுத்துட்டாங்க the temperature of 1 mole of an ideal monoatomic gas monoatomic நாவே நமக்கு இந்த adiabatic constant gamma வந்து என்ன வரும் 5/3 தான் வரும் decreases from 60 kelvin to 50 kelvin 60 kelvin ல இருந்து 50 kelvin ஆ டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க the work done by the gas in the process is அப்படினு கொடுத்திருக்காங்க universal gas constant ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 8.3 joule mole power -1 kelvin power -1 ஓகேவா சோ இது வந்து given data என்ன கொடுத்திருக்காங்க சோ given வந்து என்ன கொடுத்திருக்காங்க சோ adiabatic expansion கொடுத்திருக்காங்க அப்ப இது என்ன process adiabatic process வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அல்லது வெப்பம் மாறா நிகழ்வு அப்படினு கூட வெச்சுக்கலாம் ஓகேவா சோ adiabatic process னு கொடுத்திருக்காங்க சோ வேற என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 னு கொடுத்திருக்காங்க r வந்து so 8.3 joule mole power -1 kelvin power -1 னு கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ n கொடுத்தா r கொடுத்தா டெம்பரேச்சர் வந்து 60 கெல்வின்ல இருந்து 50 கெல்வினுக்கு மாறுது அப்ப சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எவ்வளவு 10 கெல்வின் 60 -50 னு போடுமா 10 கெல்வின் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க சோ என்ன கேக்குறாங்க அப்படினு பார்த்தா சோ காமா கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு மோனோஅட்டாமிக் கேஸ் ஒற்றை ஓரணு வாயு அதாவது ஒற்றை அணு வாயு கொடுத்திருப்பாங்க சோ காமா வந்து 5/3 னு கொடுத்துட்டாங்க சோ அப்ப வொர்க் டன் வந்து என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ நமக்கு வந்து அடியாபேட்டிக் processல வொர்க் டனுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும் வொர்க் டன் அடியாபேட்டிக் processல என்ன ஃபார்முலா nr del T divided by gamma minus 1 சோ இதான் ஃபார்முலா சோ n க்கு வந்து ஒரு மோல் r வந்து 8.3 னு கொடுத்துட்டாங்க சோ del T வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 கெல்வின் divided by gamma minus 1 gamma வந்து 5/3 -1 அப்ப மேல வந்து 83 னு வரும் கரெக்ட்டா 8.3 into 10 83 னு வரும் சோ இங்க வந்து 5 - 3 வந்து 2/3 னு வரும் சோ 2/3 னு மேல வரும் கரெக்ட்டா சோ நமக்கு எவ்வளவு வருது 3 3s are 9 249/2 சோ 249/2 போட்டோம்னா சோ W எவ்வளவு கிடைக்கும் 124.5 joules கிடைக்கும் ஓகேவா 124.5 joules சோ அப்போ fifth question க்கு ஆப்ஷன் 1ங்கறத சரியானது ஓகேவா சோ அடுத்து क्वेश्चन நம்பர் 6 பாப்போமா சோ இது ஒரு ஈஸியான क्वेश्चन டைரக்டான क्वेश्चन நம்ம அடிக்கடி சொல்றதா சோ இந்த எல்லா क्वेश्चनமே நம்ம அடிக்கடி சொல்றதா சோ நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா வொர்க் டன் வந்து அதிகமா கேட்பாங்க அப்படினு நம்ம சொல்லி வச்சிருக்கோம் கரெக்ட்டா அதே மாதிரி வொர்க் டன் கேட்டிருக்காங்க அடியாபேட்டிக் processல கரெக்ட்டா சோ அதே மாதிரி நமக்கு எல்லா क्वेश्चनமே நம்ம மோஸ்ட்லி வந்து கிளாஸ்ல சொல்ற क्वेश्चंस தான் சோ இதுவும் வந்து நம்ம சொன்னோம் சோ நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல வந்து நமக்கு அதோட யூசஸ் கேட்பாங்க பயன்பாடுகள் கேட்பாங்க அப்ளிகேஷன்ஸ் கேட்பாங்கன்னு வந்து நம்ம அடிக்கடி கிளாஸ்ல சொல்லிருக்கோம் ஓகேவா சோ அது ஒரு क्वेश्चन தான் இது சோ இந்த சைடு வந்து மின்காந்த நிறமாலையின் பகுதி கொடுத்துட்டாங்க இந்த சைடு அதோட பயன்பாடுகள் கொடுத்துட்டாங்க ஓகேவா சோ இந்த சைடு வந்து பார்ட் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் கொடுத்திருக்காங்க இந்த சைடு வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இத வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் மேட்ச் பண்ணனும் ஓகேவா சோ மைக்ரோவேவ்ஸ்
மைக்ரோவேவ்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? மைக்ரோவேவ் ஓவன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஃபுட் ரிலேட்டடா யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ அப்ப நம்ம இங்க உணவை பதப்படுத்த, ஓகேவா? சோ அப்ப இங்க வந்து ஃபார் வார்மிங் தி ஃபுட். அப்ப பீக் 2 அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. பீக் 2 நாவே ரெண்டு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. மீதி ரெண்டு தான் இருக்கு. கரெக்டா? சோ அடுத்து புற ஊதா கதிர்கள் வந்து நமக்கு வந்து என்ன யூவி ரேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நீரை தூய்மைப்படுத்த. சோ யூவி ரேஸ் வந்து ஃபார் பியூரிஃபைங் தி வாட்டர் அப்படின்னு பார்த்தாவே நமக்கு எது வந்துரும்? Q க்கு 1 வந்துரும். சோ இதுலயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. தென் காமா கதிர்கள் வந்து புற்றுநோய் வந்து செல்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. காமா ரேஸ் வந்து ஃபார் ட்ரீட்டிங் தி கேன்சர் செல்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் வந்து S க்கு 3 வந்து வரும். சோ அப்போ ஈவன் தோ நம்ம இதெல்லாம் மத்ததெல்லாம் கண்டுபிடிக்கலனாலும் இந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து AM and FM ரேடியோ வேவ்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். AM னா ஆம்ப்ளிட்யூட் மாடுலேட்டட், FM னா நமக்கு ஃப்ரீக்வென்சி மாடுலேட்டட்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ அப்போ இத மேட்ச் பண்ணாவே நமக்கு பீக் 2. சோ மைக்ரோவேவ்ஸ் வந்து உணவை பதப்படுத்த, சோ வார்மிங் தி ஃபுட். ஓகேவா? சோ வந்து S க்கு 3 னு கண்டுபிடிச்சோம்னாவே போதும், நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டு மேட்ச் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். சோ நமக்கு இது ஈஸியான क्वेश्चन தான். ஓகேவா? சோ இத நம்ம அடிக்கடி சொல்லுவோம் கிளாஸ்ல. சோ இதுல இருந்து கேட்டாங்க இதோட அப்ளிகேஷன்ஸ் வச்சு மேட்ச் பண்ணுவாங்க அப்படி நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ இந்த क्वेश्चन பாருங்க. சோ நெக்ஸ்ட் 7th क्वेश्चन பாருங்க. சோ 7th क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? படத்தில் காட்டியுள்ளவாறு சீரான நேர்மறை மின்னூட்ட அடர்த்தி ρ கொண்ட R ஆரமுள்ள மின்னூட்டப்பட்ட ஒரு மின்காப்பு கோளத்திற்குள் இருக்கும் மிக மெல்லிய குழாயின் வழியாக ஒரு அலகுனா யூனிட். ஓகேவா? ஒரு அலகு நேர்மறை புள்ளி மின்னூட்டம் மெதுவாக எடுத்து செல்லப்படுகிறது. ஓகேவா? சோ என்ன பண்றாங்க அப்படினா ஒரு யூனிட் சார்ஜ், அத இங்கிலீஷ்ல பாக்கும்போது உங்களுக்கு இன்னுமே யூனிட் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் வந்து is taken slowly through an infinitesimally thin tube that is inside a charged dielectric sphere of radius r having uniform positive charge density rho as shown in the figure. ஓகேவா? சோ இதோட யூனிஃபார்ம் பாசிட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி வந்து rho இருக்கு இந்த ஸ்பியரோட வந்து. ஓகேவா? சோ இதுக்குள்ள நம்ம கொண்டு போறோம். ஓகேவா? இந்த A ல இருந்து B க்கு கொண்டு போறோம். சோ A வந்து இந்த O பாயிண்ட்ல இருந்து 2r டிஸ்டன்ஸ்லயும், B வந்து இந்த O பாயிண்ட்ல இருந்து 3r டிஸ்டன்ஸ்லயும் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. மின்னூட்டத்தின் ஆரம்ப மற்றும் இறுதி நிலைகள் கோளத்தின் மையத்திலிருந்து 2r டிஸ்டன்ஸ் மற்றும் 3r தொலைவில் A மற்றும் B என குறிக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? So the initial and final positions of the charge are marked by A and B. ஓகேவா? at distances 2r and 3r respectively from the center of the sphere னு கொடுத்திருக்காங்க. the magnitude of total work done வந்து rho r square by n into epsilon naught. so rho r square by n into epsilon naught னு கொடுத்திருக்காங்க. அப்போ n இனுடைய மதிப்பு என்னன்னு கொடுத்திருக்காங்க. epsilon நாட்ங்கிறது வெற்றிடத்தில் மின் உட்புகுதிறன் அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப epsilon நாட்ங்கிறது permittivity of vacuum அப்படினு கொடுத்திருக்காங்க. n ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் A ல இருந்து B க்கு கொண்டு போறாங்க. சரியா? அப்ப இங்க ஒரு வொர்க் டன் நடக்குது. கரெக்ட்டா? சோ இந்த வொர்க் டன் வந்து எவ்வளவு கொடுத்திருக்கா? rho r square by n into epsilon naught னு கொடுத்திருக்கா. அப்ப அந்த n ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கா. சிம்பிளா சொல்லணும்னா எவ்வளவு? சரியா? சோ இது எப்படி ஈஸியா போடலாம் அப்படினு பார்த்தா, சோ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எதையும் பண்ண போறது இல்ல. சிம்பிளா தான் நம்ம போட போறோம். சரியா? சோ நம்ம வந்து இங்க நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து VA minus VB. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து VA minus VB னு போடுவோமா? ஓகேவா? A பாயிண்ட்க்கு B பாயிண்ட்க்கு உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடு வந்து VA minus VB. சோ அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம்? W by Q. கரெக்ட்டா? W by Q னு பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ W வேணும் அப்படினா சோ இப்போ என்ன வரும்? Q into VA minus VB. கரெக்ட்டா? சோ நமக்கு Q வந்து யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்ப Q வந்து 1. அப்ப work done is equal to VA minus VB. அப்ப V க்கு பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? 1 by 4 pi epsilon naught that is K into Q by R.
ஸோ ஆர் வந்து இங்க 2r ஏக்கு போகும்போது 2r மைனஸ் இங்க 1/4 pi epsilon naught q by இங்க வந்து b க்கு போடும்போது 3r. ஏன்னா a பாயிண்ட் வந்து சென்டர்ல இருந்து 2r டிஸ்டன்ஸ்லயும் b பாயிண்ட் வந்து சென்டர்ல இருந்து 3r டிஸ்டன்ஸ்லயும் இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து காமனா என்ன வெளிய எடுக்கலாம் அப்படினு பார்த்தா w நம்ம என்ன வெளிய எடுக்கலாம் காமனா q by 4 pi epsilon naught னு எடுத்துக்கலாமா? சோ q divided by 4 pi epsilon naught இத காமனா வெளிய எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கும் 1/2r இருக்கும் minus 1/3r னு இருக்குமா? ஓகேவா? w q by 4 pi epsilon naught. சோ காமனா என்ன வெச்சுக்கலாம் 6r னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இத வந்து 3r ல மல்டிப்ளை பண்ணனும் 3 மைனஸ் இத வந்து எதால மல்டிப்ளை பண்ணனும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்ப w என்ன வருது q by 4 pi epsilon naught 1/6r னு வருதா? கரெக்ட்டா? இந்த q க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படினா 1/4 pi epsilon naught into 1/6r. இந்த qங்கிறது டோட்டல் சார்ஜ். அப்போ நமக்கு rho into அதோட வால்யூம் போட்டுக்கணும். சோ rho into அதோட வால்யூம் வந்து 4/3 pi r cube. ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 pi r cube. கரெக்ட்டா? சோ இப்போ இத கேன்சல் பண்றேன். சோ இத வந்து நான் கேன்சல் பண்றேன்னு வெச்சுக்கவேன். சோ இதெல்லாம் கேன்சல் ஆகும் நமக்கு. சோ இங்க என்ன கேன்சல் ஆகும்? சோ இங்க 4 க்கு 4 கேன்சல் ஆயிரும், pi க்கு pi கேன்சல் ஆயிரும். தென் இங்க வேற என்ன கேன்சல் ஆகும்? சோ எப்சிலான் நாட் இல்ல. சோ அடுத்து r இருக்கு. சோ r கேன்சல் பண்ணோம் அப்படினா r². அப்ப ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குது? மேல என்ன இருக்குன்னு பாருங்க rho r². கரெக்ட்டா? rho r². கீழ என்ன இருக்குன்னு பாருங்க 6 into 3 18. 18 வேற என்ன இருக்கு? எப்சிலான் நாட். ஓகேவா? சோ நமக்கு சம்மல என்ன கொடுத்திருந்தாங்க? n r² by rho r² by n into epsilon naught னு கொடுத்துட்டாங்க. சோ இப்ப rho r² divided by n into epsilon naught. அப்ப n இருக்க வேண்டிய இடத்துல n இருக்கு 18 இருக்கு. அப்ப n க்கு ஆன்சர் வந்து நமக்கு 18. செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். சோ n வந்து 18. ஓகேவா? சோ நம்ம இத படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? சிம்பிள். சோ டோட்டல் சார்ஜ் மட்டும் வேணும்னா rho into 4/3 pi r cube அதோட வால்யூம் ஸ்பியரோட வால்யூமை போட்டுக்கணும். ஏன்னா அதான் யூனிஃபார்ம் டென்சிட்டின்னு கொடுத்துட்டா. சோ ரோங்கிற யூனிஃபார்ம் டென்சிட்டி கொடுத்துட்டா. சோ அது எல்லா வால்யூம்லயுமே இருக்கும். அப்ப 4/3 pi r cube னு வரும். மொத்த வால்யூம்ல இருக்கும். சரியா? சோ அப்போ நமக்கு 7th क्वेश्चनக்கு ஆப்ஷன் 2ங்கிறது நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் 8 போமா? சோ 8th क्वेश्चन. சோ 8th क्वेश्चन பார்த்தோம் அப்படினா ஒரு ஒளிக்கற்றை உலோக பரப்பின் மீது விழுந்து ஒளிமின் எலக்ட்ரான்களை உருவாக்குகிறது. ஓகேவா? சோ ஒரு ஒளிக்கற்றை வந்து ஒரு உலோக பரப்பு மேல விழுந்து ஒளி எலக்ட்ரான்களை வந்து நமக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்றா. ஒளி மூலத்தின் திறன் காலத்தை பொறுத்து, அதாவது காலம் t ஐ பொறுத்து நேரியல் முறையில் குறைய தொடங்கினால், ஓகேவா, டைமை பொறுத்து பவர் என்னவாகுதா? குறையுது. திறன்னா பவர் வந்து குறையுதுன்னு கொடுத்துருக்கா. அப்போ ஒளிமின் மின்னோட்டம் I மற்றும் நிறுத்தும் மின்னழுத்தத்தின் எண் மதிப்பு ஆகியவற்றின் கால மாறுபாடு மிகச்சரியாக குறிப்பிடுவது எதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? a beam of light falls on a metal surface. ஒரு beam of light வந்து ஒரு metal surface மேல fall ஆகி போட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். இப்ப பவர் ஆஃப் த லைட் சோர்ஸ் வந்து டைமை பொறுத்து என்ன ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? பவர் ஆஃப் த லைட் சோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ் லீனியர்லி வித் டைம் t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப போட்டோ கரண்ட்க்கும் டைமுக்கும் என்ன கிராஃப் வரும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நிறுத்தும் மின்னழுத்தத்துக்கும் டைமுக்கும் என்ன கிராஃப் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. சோ இது சிம்பிள் தான். ரொம்பலாம் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சோ நமக்கு பவர் ஆஃப் த லைட் சோர்ஸ் ஓகேவா? சோ அந்த சோர்ஸோட பவர் திறன் வந்து என்ன ஃபார்முலானா P n × E இதான் பார்க்கணும். சோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஃபாலிங் per செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபால் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். n ங்கிறது எனர்ஜி. சோ இங்க எனர்ஜி கான்ஸ்டன்ட் தான். சேம் லைட் பீம். சோ நமக்கு எனர்ஜி கான்ஸ்டன்ட் தான். சோ அப்போ
P is directly proportional to n. அப்போ பவர் அதிகமா இருந்துச்சுனா number of photons falling per second எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் ஓகேவா சோ ஒரு வினாடியில் நமக்கு வந்து வரக்கூடிய போட்டான்களின் எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும் ஓகேவா சோ அப்ப பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n பவர் வந்து என்னவாகுதா டைமை பொறுத்து லீனியரா டிக்ரீஸ் ஆகுது ஓகேவா சோ அப்ப பவர் வந்து டைமை பொறுத்து லீனியரா டிக்ரீஸ் ஆச்சுனா பவர் டிக்ரீஸ் ஆச்சுனா நமக்கு கரண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும் அப்ப பவரும் கரண்ட்டும் வந்து டைமை பொறுத்து லீனியரா டிக்ரீஸ் ஆகும் அப்ப இந்த ரெண்டு கிராஃப் வராது சோ இந்த ரெண்டு கிராஃப்ல தான் ஏதோ ஒரு ஆன்சர் ஆகும் ஓகேவா இதுல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்குல்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நிறுத்து மின்னழுத்தம் வந்து நமக்கு பவர் ஆஃப் தி லைட் சோர்ஸ் இத பொறுத்தலாம் இருக்காது இது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படினா ஃப்ரீக்வென்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஃப்ரீக்வென்சி அதிர்வெண்ணை பொறுத்து தான் இருக்கும் அதிர்வெண்ணை பொறுத்து தான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் நிறுத்து மின்னழுத்தம் இருக்கும் அதனால இந்த இடத்துல நிறுத்து மின்னழுத்தம் பவர் குறையுது சோ போட்டோ கரண்ட் வந்து குறையுது ஒளி மின்னோட்டம் வந்து குறையுது அதனால வந்து இதுவும் டிக்ரீஸ் ஆகணும் கிடையாது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஃப்ரீக்வென்சியை பொறுத்து தான் இருக்கும் அதனால இந்த கேஸ்ல நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட்டா இருக்கும் சோ அப்ப நமக்கு இது வராது நமக்கு இதுதான் ஆன்சர் கான்ஸ்டன்ட்டா ஓகேவா மாறாது அதிர்வெண் எப்ப மாறுதோ ஃப்ரீக்வென்சி எப்ப மாறுதோ அப்பதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் மாறும் சோ ஓகேவா சோ அந்த பாயிண்ட் வந்து பாக்கும்போது நமக்கு தேர்ட் கிராஃப் வந்து இதுக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போமா சோ क्वेश्चन நம்பர் 9 ஓகேவா சோ நல்லா கவனிச்சுக்கோ படத்தில் காட்டியுள்ளபடி m நிறை கொண்ட ஒரு பந்து b ஓய்வு நிலையில் 10 மீட்டர் நீளமுள்ள நிறைவற்ற நூலினால் மேற்கூரையில் இருந்து செங்குத்தாக தொங்கவிடப்பட்டுள்ளது ஓகேவா சோ ஒரு மேற்கூரையில இருந்து 10 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு நிறைவற்ற நூலினால் மேற்கூரையில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ளது சோ b யோட மாஸ் வந்து m அது வந்து ஓய்வு நிலையில இருக்கு ரெஸ்ட்ல இருக்கு ஓகேவா சோ m நிறை கொண்ட அதே மாஸ் இதுக்கும் m மாஸ் இதுக்கும் m மாஸ் அதே மாஸ் சேம் மாஸ் ஓகேவா m நிறை கொண்ட புள்ளி நிறை a வந்து 10 மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கற வேகத்தில் கிடைமட்டமாக நகர்ந்து பந்து b இன் மீது மீள்தன்மை மிக்க மோதலை ஏற்படுத்துகிறது ஓகேவா அப்ப மோதலுக்கு பிறகு பந்து b h மீட்டர் உயரத்தில் இது வந்து இப்படி மோதும்போது இது கொஞ்சம் ஒரு ஹைட்டுக்கு போகுமா இந்த h மீட்டர்ங்கற ஹைட்டுக்கு இது வந்து மேல போகுது அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் g 10 மீட்டர் செகண்ட் பவர் -2 அப்படினா h ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறேன் h ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சோ இங்க சோ பாப் b சோ இந்த பாப் b of mass m at rest is hanging vertically from the ceiling via a massless spring of length 10 meter the as shown in the figure point mass a of mass adhe m da traveling horizontally with the speed of 10 meter second power -1 hits bob b elastically elastic collision inga collision வந்து elastic ஆ நடக்கும் ஓகேவா so the bob b rises to a height h meter after the collision taking the acceleration due to gravity g வந்து 10 meter second power -2 and neglecting the size of the bob now the value of h வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க ஓகேவா சோ இங்க வந்து நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் அத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்க வந்து நம்ம எனர்ஜி கன்சர்வேஷனை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ இது வந்து எலாஸ்டிக் கொலிஷனா the collision வந்து எலாஸ்டிக் மீள்தன்மை மிக்க அப்படினு கொடுத்திருந்தாங்க collision is elastic so collision எலாஸ்டிக்கா இருக்கு ரெண்டுக்குமே சேம் மாஸா இருக்கா a ஓட மாஸ் m b ஓட மாஸ் m அப்ப மோதலுக்கு அப்புறம் அது என்ன பண்ணிக்கும் அப்படினா வெலாசிட்டிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும் மாத்திக்கும் அப்ப a ஓட வெலாசிட்டி b க்கு b ஓட வெலாசிட்டி a க்கு வந்துரும் அப்போ a ஓட வெலாசிட்டி என்னவாயிரும்னா 0 ஆயிரும் b ஓட வெலாசிட்டி என்னவாயிரும்னா a க்கு என்ன இருந்துச்சு 10 மீட்டர் செகண்ட் பவர் -1 இந்த மாதிரி வெலாசிட்டிஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும் சொல்றது புரியுதுங்களா அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு வெலாசிட்டில நகருது அப்படினா அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் கைனெடிக் எனர்ஜி இருக்கும் அது ஒரு ஹைட்டுக்கு போச்சுனா அது என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும் பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும் சோ அப்போ இங்க வந்து கைனெடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி
So B ஓட kinetic energy equal to B ஓட potential energy. So kinetic energy க்கு என்ன ஃபார்முலா half mv square. So இங்க V வந்து VB equal to இது வந்து mgh. கரெக்ட்டா? So நமக்கு வந்து இது வேல்யூ எப்படி கேக்குறாங்க? ஒரு வேல்யூ ஆவே கேக்குறானா? G ஓட வேல்யூ 10 னு கொடுத்துட்டானா? So நமக்கு என்ன வரும்? m க்கு m சேம் மாஸ் தான் ரெண்டுமே. அதே மாஸ் தான். கரெக்ட்டா? B தான் வந்து kinetic energy potential energy-யா மாறுது. மாஸ் வந்து சேம். அப்ப 1/2 VB square. VB வந்து 10 square equal to GH. So G வந்து 10h. இப்போ இங்க ஒரு 10 க்கு இங்க ஒரு 10 கேன்சல் ஆயிடும். அப்ப h equal to 10/2 that is எவ்வளவு வருது? So 5 மீட்டர் அப்படினு வருது. சோ அப்ப நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து h வந்து 5 மீட்டர். h இன் உடைய மதிப்பு 5. சோ ஆப்ஷன் A ங்கிறது நமக்கு சரியான பதில். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சரியான பதில். இத நோட் பண்ணுங்க. So next question போமா. So அடுத்த question number 10. ஓகேவா? So ஒரு முகந்த வாயு பல அணு மூலக்கூறுகளால் ஆனது. ஓகேவா? An ideal gas is made up of polyatomic molecules. சரியா? ஐடியல் பாருங்க. இங்க சில இடங்கள்ல உன்னத வாயு ஐடியல் கேஸ்னா உன்னத வாயுன்னு கொடுத்திருக்கா. சில இடங்கள்ல உகந்த வாயுன்னு கொடுத்திருக்கா. ஓகேவா? சோ எக்ஸாக்ட்டா புக்ல எல்லாம் நல்லியல்பு வாயுன்னு இருக்கும். சோ அந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழ்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம கிளாஸ்ல நடத்தும்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தமிழ்ல எந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிளாஸ்ல நடத்தும்போதே சொல்லுவோம். சரியா? சோ இதுல வந்து இது கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மூலக்கூறும் 3 இடப்பெயர்ச்சி 3 சுழற்சி மற்றும் f எண்ணிக்கையிலான அதிர்வு முறைகளை கொண்டுள்ளது. அதாவது each of the molecules has 3 translational 3 rotational and f number of vibrational modes அப்படினு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அந்த வாயுவின் வெப்ப ஏற்பு திறன்களின் விகிதம் Cp/Cv வந்து 8/7. ஓகேவா? the ratio of heat capacity Cp/Cv of the gas வந்து 8/7 னா the value of f வந்து என்னன்னு கேக்குறாங்க. சரியா? சோ இது ஈஸி தான். சோ இங்க given data என்ன கொடுத்திருக்காங்க? சோ ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துட்டாங்க. அது பாலிஅட்டாமிக் மாலிக்யூல்ஸ் பல அணு வாயுக்களால் ஆனது அப்படினு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அதுல வந்து என்னென்ன each of the molecules க்கு என்னென்ன இருக்கு? 3 translational 3 rotational and 2 வந்து vibrational modes இருக்கு. அப்ப total degree of freedom சுதந்திர கூறுகள் மொத்த degree of freedom வந்து 3 translational plus 3 rotational plus ஒரு வைப்ரேஷனல் மோட் f வைப்ரேஷனல் மோட்ஸ் னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? ஒரு வைப்ரேஷனல் மோடுக்குனா 2 வந்து வரும். அப்ப 2f னு கொடுத்திருக்கோம். அப்ப டோட்டலா நமக்கு என்ன வரும்? 6 plus 2f அப்படிங்கிறது தான் நமக்கு total degree of freedom. total degree of freedom வந்து நமக்கு ஓகேவா? அப்புறம் Cp/Cv ஓட மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க? 8/7 ஆ 8/7 கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்க? சோ நமக்கு f ஓட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. இது சொல்றது புரியுதா? 3 translational ஓகேவா? 3 இடப்பெயர்ச்சி 3 rotational 3 சுழற்சி and f வந்து அதிர்வு முறைகள் வைப்ரேஷனல் மோட்ஸ். ஒரு வைப்ரேஷனல் மோடுக்கு 2 அப்ப 2f னு வரும். சொல்றது புரியுதா? அப்ப மொத்தமா 6 plus 2f Cp/Cv கொடுத்தாங்க. f ஓட வேல்யூ தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுல Cp க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். சரி. சோ நமக்கு Cv க்கு ஃபார்முலா தெரியும். Cv க்கு என்ன தெரியும்? total degree of freedom by 2 into r. Cv க்கு நமக்கு தெரியும் total degree of freedom by 2 into r. total degree of freedom வந்து இங்க 6 plus 2f நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம்ல.
6 plus 2f 3 translational 3 rotational f number of vibrational modes ஒரு vibrational modeக்கு ரெண்டு வரும் அப்ப 2f வரும் கரெக்ட்டா சோ அப்ப இங்க போட்டோம்னா 6 plus 2f by 2 into r சோ இத தனியா பிரிச்சு போட்டோம்னா சோ இது ரெண்டு வந்து காமனா இருக்கா அப்ப 3 plus f into r கரெக்ட்டா 3 plus f into r சோ இதுக்கு வந்து போட்டாச்சு இப்ப cp வேணும் அப்படினா சோ cp வந்து cv plus r சோ cv வந்து 3 plus f into r வருமா அதோட ஒரு r சேர்க்கணும் அப்படினா நமக்கு 4 plus f into r 4 plus f into r இப்ப cp by cv போட்டனா சோ நமக்கு என்ன வரும் cp வந்து 4 plus f into r cv வந்து 3 plus f into r so r r cancel ஆயிடும் so அப்போ 4 plus f divided by 3 plus f equal to நமக்கு என்ன தெரியும் 8 by 7 ஆ so அதான் சம்ல கொடுத்திருக்காங்க so cross multiply பண்ணா 4 7s are 28 plus 7f equal to இங்க வரும் 24 24 plus 8f வரும் கரெக்ட்டா சோ 7f ல சோ 8f ல 7f போச்சுனா 1f கிடைச்சிரும் கரெக்ட்டா 28 ல 24 போச்சுனா 4 கிடைச்சிரும் சோ அப்ப நமக்கு இங்க f வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4 சோ क्वेश्चन நம்பர் 10 க்கு ஆப்ஷன் 4ங்கறத நமக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆகுது நோட் பண்ணிக்கோ இதை So next question question number 11 so question கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோ சோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் இது கொடுத்திருக்காங்க கொஞ்சம் क्वेश्चन பெரிய क्वेश्चनா இருக்கறனால கொஞ்சம் லைட்டா தான் தெரியும் கொஞ்சம் இந்த क्वेश्चन கவனிச்சுக்கோ ஓகேவா முனைய திசைவேக பரிசோதனையை பயன்படுத்தி திரவங்களின் பாகுத்தன்மையை அளவிடும்போது ஒரே அடர்த்தி கொண்டிருந்தும் வெவ்வேறு அடர்த்திகளை கொண்ட கோள வடிவ பந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன ஓகேவா சோ ரேடியஸ் ஒண்ணுதான் ஆரம் ஒண்ணுதான் ஆனா வெவ்வேறு அடர்த்திகள் இருக்கக்கூடிய வெவ்வேறு கோள வடிவ பந்துகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன கோளப்பந்தினுடைய அடர்த்தி சிக்மா மற்றும் திரவத்தின் அடர்த்தி வந்து ரோ ஆகியவற்றின் விகிதத்தை பொறுத்து முனைய திசைவேகத்தின் மாறுபாடு எப்படி இருக்கும் அதாவது இதுல முனைய திசைவேகம் டெர்மினல் வெலாசிட்டி கொடுத்தா இல்ல சிக்மா பை ரோ கொடுத்தா ஓகேவா சோ சிக்மாங்கிறது அந்த பந்தினுடைய அடர்த்தி ரோங்கிறது அந்த திரவத்தினுடைய அடர்த்தி சோ இது வந்து எந்த கிராஃப் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகுது சோ அப்படினு கேட்டிருக்காங்க சோ இந்த மெஷர்மென்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் சோ அதாவது டெர்மினல் வெலாசிட்டி யூஸ் பண்ணி விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் கால்குலேட் பண்ணக்கூடிய மெஷர்மென்ட்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க சேம் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் பால்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க பட் ஹேவிங் டிஃபரண்ட் டென்சிட்டிஸ் டென்சிட்டி மாறுது அப்ப அந்த வேரியேஷன் ஆஃப் டெர்மினல் வெலாசிட்டி and sigma by rho the ratio of the density of spherical ball and the liquid oda density ஓகேவா அதுக்குள்ள ரேஷியோக்கு என்ன கிராஃப் வந்து மேட்ச் ஆகும் அப்படி நமக்கு இது ஈஸி தான் பார்க்கறது தான் क्वेश्चन இந்த மாதிரி இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படினா டெர்மினல் வெலாசிட்டிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சோ vt னு படிச்சிருக்கோம் டெர்மினல் வெலாசிட்டி vt அப்படினு படிச்சிருக்கோம் சோ 2/9 gr² by eta கரெக்ட்டா சோ சிக்மா மைனஸ் ரோ அப்படினு படிச்சிருக்கோம் கரெக்ட்டா 2/9 gr² by eta நமக்கு சிக்மா மைனஸ் ரோ னு படிச்சிருக்கோம் கரெக்ட்டா சோ இதுல இருந்து ரோவை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படினா சோ 2/9 gr² by eta சோ இதுல இருந்து ரோவை காமனா வெளிய எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும் சிக்மா பை ரோ வரும் -1 கரெக்ட்டா சோ இதுல கவனமா பாருங்க சோ 2/9ங்கிறது கான்ஸ்டன்ட் gங்கிறது கான்ஸ்டன்ட் கரெக்ட்டா சோ gங்கிறது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி புவியீர்ப்பு முடுக்கம் அதுவும் கான்ஸ்டன்ட் r ரேடியஸும் சேம் தான் பார்த்தோம் ஓகேவா ஸ்பெரிக்கல் பால்ஸ்க்கு ரேடியஸும் சேம் தான் பார்த்தோம் ஆரங்கள் ஒரே ஆரம் தான் பார்த்தோம் விஸ்காசிட்டி சோ அதே லிக்விட் தான் ஈட்டாவும் சேம் சோ எல்லாமே சேம்
இந்த சிக்மா பை ரோவை பொறுத்து Vt வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா இந்த சிக்மா பை ரோ வேல்யூ வந்து 1ன்னு போட்டாதான் நமக்கு சிக்மா பை ரோ வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும் 1 - 1 0 ஆயிடும் Vt வந்து என்ன ஆயிடும் 0 ஆயிடும் இப்போ சிக்மா பை ரோ ரேஷியோ வந்து 1ஆ இருக்கும்போது வந்து டெர்மினல் வெலாசிட்டி 0 ஆயிடும் ஸோ இங்கே தான் 1 தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இங்கே எது 0 ஆகுது இது 0 ஆகல நமக்கு இதுவும் 0 ஆகல ஒரு வேல்யூ இருக்கு இதுவும் 1 இருக்கும்போது ஒரு வேல்யூ இருக்கு இதுதான் 1 இருக்கும்போது 0 ஆகுது அப்போ நமக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான மேட்ச் தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இந்த கரெக்டான மேட்ச் ஓகே அதாவது இந்த சிக்மா பை பி ரோ ரேஷியோ இருக்குல்ல அது வந்து 1ஆ இருக்கும்போது இந்த டெர்மினல் வெலாசிட்டி வந்து 0வா இருக்கும் மற்றது எல்லாமே பாருங்க ஒரு வேல்யூ இருக்கு ஸோ இதில் மட்டும் தான் 0 ஆகுது ஆப்ஷன் தேர்ட் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் சரியா ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் தேர்டுங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ ஒன்றுமே பண்ணல டெர்மினல் வெலாசிட்டியோட ஃபார்முலா ஸோ நான் அதில் வந்து ரோவை வெளியே எடுத்துட்டு இந்த சிக்மா பை ரோ ரேஷியோ வச்சுக்கிறேன் இந்த சிக்மா பை ரோ ரேஷியோ 1ஆ இருக்கும்போது 1 போட்டோம்னா 1 - 1 என்ன ஆயிடும் 0 ஆயிடும் அப்போ டெர்மினல் வெலாசிட்டி 0 ஆயிடும் இப்போ சிக்மா பை ரோ ரேஷியோ 1ஆ இருக்கும்போது டெர்மினல் வெலாசிட்டி 0 ஆயிடும் ஸோ அதான் நமக்கு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ரொம்ப டைரக்டான क्वेश्चन நம்ம அடிக்கடி கிராவிடேஷன் நடக்கும்போது சொல்லுவோம் சோ இந்த கெப்லரோட தேர்ட் லா வச்சு கேட்பாங்கன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன் கிளாஸ்ல கரெக்ட்டா சோ இந்த கெப்லரோட தேர்ட் லா பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க ஒண்ணு இல்ல ஒரு சூரிய மண்டலத்தில் r ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும் ஒரு கோடின் சுழற்சி காலம் எதற்கு நேர்த்தகவில் இருக்கும் ஓகேவா இந்த சோலார் சிஸ்டம் the time period of revolution of a planet tracing a circular orbit of radius r is proportional to so நமக்கு என்ன தெரியும் கெப்லரோட தேர்ட் லா படி ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் வந்து கரெக்ட்டா ஸ்கொயர் ஆஃப் தி டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி proportional to that ஓகேவா கியூப் கரெக்ட்டா so cube of the radius of the circular orbit t square directly proportional to r cube அப்படினு பார்த்தோம் கரெக்ட்டா சோ அப்போ நம்ம சோ t வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கணுமா இந்த சைடு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் r பவர் 3/2 சோ அப்ப டைம் பீரியட் வந்து என்னது r பவர் 3/2 க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் ஓகேவா சுழற்சி காலம் ஓகேவா சோ அந்த சர்க்குலர் ஆர்பிட் சரி டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா r பவர் 3/2 ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது நமக்கு சரியானது டைரக்டான क्वेश्चन தான் ரொம்ப ஈஸியானது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ஓகேவா கெப்லரோட தேர்ட் லாவை நல்லா பார்த்துக்கோன்னு கிளாஸ்ல சொல்லக்கூடிய क्वेश्चन தான் டைரக்டான क्वेश्चन சோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் 4ங்கிறது தான் நமக்கு ஆன்சர் So next question Boma. So question number 13. Okay. Question number 13 என்ன கொடுத்திருக்காங்கன்னா r ஆரம் மற்றும் m நிறை கேபிட்டல் M நிறை ஓகேவா r ஆரம் மற்றும் கேபிட்டல் M நிறை கொண்ட ஒரு திண்ம கோளம் A வந்து r is less than r இதுல ஸ்மால் r வந்து கேபிட்டல் R விட கம்மியா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க மற்றும் ஸ்மால் m வந்து கேபிட்டல் M விட கம்மியா நிறை கொண்ட ஒரு சிறிய திண்மக்கோளம் B உடன் ஒரு புள்ளியில் இணைக்கப்பட்டுள்ளது சோ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேவா அவற்றின் மையங்களை இணைக்கும் கோடு கிடைமட்டமாக இருப்பதாக கொள்க A இன் மையம் வழியாக செல்லும் செங்குத்து அச்சை பொறுத்து கணக்கிடப்பட்ட தொகுப்பின் நிலைம திருப்பு திறன் IA அதே போல B க்கு எடுத்தோம்னா அது IB ன்னு சொல்றாங்க அப்ப IA IB என்னன்னு கேக்குறாங்க ஓகேவா ஒரு சாலிட் ஸ்பியர் A கொடுத்துட்டாங்க சோ A ஓட ரேடியஸ் r மாஸ் m ஓகேவா இதோட இன்னொரு ஸ்மாலர் சாலிட் ஸ்பியர் வந்து ஜாயின் பண்றாங்க சாலிட் ஸ்பியர் ஓகேவா திண்மக்கோளம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா இதோட மாஸ் ஸ்மால் m ரேடியஸ் வந்து ஸ்மால் r கொடுத்துட்டாங்க சோ இந்த r வந்து இந்த r விட கம்மியா இருக்கு இந்த m வந்து இந்த m விட கம்மியா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க ரைட் ஓகேவா இப்படி அட்டாச் பண்ணிருக்காங்க இந்த கோடு வந்து நமக்கு எப்படி இருக்கு ஹரிசாண்டலா இருக்குன்னு ஓகேவா ரெண்டு கேஸ் கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இதுல the moment of inertia of the system calculated about the vertical axis
passing through the A வந்து IA அப்படினு கொடுத்திருக்கான். B வழியா பாஸ் ஆகிறது IB னு கொடுத்திருக்கான். ஓகேவா? அப்ப டிஃபரன்ஸ் வந்து IA minus IB என்ன அப்படினு. சோ இது ஈஸி தான். ஓகேவா? சோ சாலிட் ஸ்பியர் னு கொடுத்துட்டாங்க. சாலிட் ஸ்பியர் திண்ம கோளம் அப்படினு கொடுத்துட்டாங்க. So solid sphere க்கு first IA calculate பண்ணுவோம். ஓகேவா? first இந்த கேஸ். அப்போ இதுக்கு போட்டோம் அப்படினா நமக்கு என்ன வரும்? 2/5 mr2 2/5 mr2. then parallel axis theorem யூஸ் பண்ணிடுவோம். parallel axis theorem. அப்ப என்ன வரும்? 2/5 smaller sphere க்கு என்ன வரும்? mr2 கரெக்ட்டா? சோ இங்க வந்து நமக்கு r plus r வரும் plus இந்த m into d square m into d square d வந்து நமக்கு சோ இது IA. சோ இங்க வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து நமக்கு வந்து 2/5 mr2 கேபிட்டல் M கேபிட்டல் R இதுக்கு போடும்போது 2/5 m ஸ்மால் r2 கரெக்ட்டா? சோ mr2 பிளஸ் இங்க r plus r. சோ இதோட ரேடியஸ் r இதோட ரேடியஸ் ஸ்மால் r இத ரெண்டையும் கூட்டிக்கணும். கரெக்ட்டா? சோ அதுதான் இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கு parallel axis theorem இணையற்ற தேற்றம். ஓகேவா? சோ அதை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது IA. சோ இதே மாதிரி IB வேணும்னா IB வந்து ஸ்மாலர் ஆக்சிஸ் வழியா போகுது. அப்ப 2/5 mr2 இருக்கும். இங்க parallel axis theorem யூஸ் பண்ணோம்னா 2/5 mr2 கரெக்ட்டா? சோ பிளஸ் சோ என்ன வரும்? m into r plus r தான் கரெக்ட்டா? IA minus IB போட்டோம்னா இந்த 2/5 mr2 இந்த கேபிட்டல் 2/5 mr2 கேன்சல் ஆயிடும். இந்த ஸ்மால் 2/5 mr2 இந்த ஸ்மால் 2/5 mr2 கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க என்ன வரும்? m into r plus r the whole square minus இங்க என்ன வரும்? m into r plus r the whole square. கரெக்ட்டா? சோ இது வந்து r plus r the whole square வெளிய எடுத்தா m minus என்ன இருக்குமா? அப்ப m minus m r plus r the whole square. சோ இதான் ஆன்சர். சோ இப்போ என்ன வரும்? சோ ஆப்ஷன் 4 ங்கிறது மேட்ச் ஆகுதா? m minus m r plus r the whole square. சோ இது வந்து क्वेश्चन நம்பர் 13 க்கு ஆப்ஷன் 4 ங்கிறது மேட்ச் ஆகுது. நோட் பண்ணிக்கோ. So question number 14 போனோம்னா question number 14 பார்த்தோம் அப்படினா சோ பின்வரும் உட்கரு வினையை கருத்தில் கொள்க. ஓகேவா? யுரேனியம் 238 gives TH234 thorium plus helium 4 னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட நிறைய வந்து கொடுத்துட்டாங்க. சோ யுரேனியத்துக்கு 238.050 U, தோரியத்துக்கு நமக்கு 234.043 U and ஹீலியத்துக்கு 4.003 U கொடுத்துட்டாங்க. இந்த வினையின் Q மதிப்பு கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ல என்ன வரும்? So consider the following nuclear reaction. Uranium 238 gives thorium 234 plus helium 4 னு கொடுத்துட்டா. So take masses of uranium வந்து 238.050 and thorium வந்து 234.043 and helium வந்து 4.003 னு கொடுத்துட்டாங்க. U ல கொடுத்திருக்கா. ஒரு U ங்கிறது என்னது? 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படினு கொடுத்திருக்கோம். சரியா? சோ நம்ம கேட்டிருக்கிறது கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ல கேட்டிருக்கோம். மெகானா 10 பவர் 6, கிலோனா 10 பவர் 3 ல மாத்தணும். சரியா? சோ நம்ம வந்து இத பார்க்கணும். சோ இதுல வந்து Q வேணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா சோ நமக்கு இங்க Q வேணும்னா சோ மாஸ் டிஃபெக்ட் பார்ப்போம். கரெக்ட்டா? சோ மாஸ் டிஃபெக்ட் வந்து del m
So del m வந்து mass of the reactant minus mass of the products. So வினை படுபொருளினுடைய நிறை minus வினை விளைபொருளினுடைய நிறை. So வினை படுபொருளுக்கு நமக்கு என்ன வரும்? So uranium வினை படுபொருள் நமக்கு reactant 238.050 வா. So அப்ப நமக்கு இங்க 238.050 minus product. So இங்க தோரியமும் ப்ராடக்ட் தான், இதுவும் ப்ராடக்ட் தான். So இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். 235.043 minus 4.003 ஓகேவா? அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். So 46 மைனஸ் பண்றீங்க. 46 இங்க 50. அப்ப இங்க வந்து 238 இந்த 238 ஆயிருது. அப்ப 0. நமக்கு என்ன வரும்? 004 கரெக்ட்டா? 0.004 u னு வரும். கரெக்ட்டா? So இது வந்து Q ஆ மாத்தணும் அப்படினா இங்க 0.004 u இருக்கா இன்டு இத வந்து நம்ம அந்த 1 u ஆல மல்டிப்ளை பண்ணிரோம். 1 u எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்திருக்காங்க. So 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்திருக்காங்க. அத போடும்போது நமக்கு 3.726 மெகா எலக்ட்ரான் வோல்ட் 3.726 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். ஓகேவா? சோ இது வந்துருச்சா? சோ இது வந்து கிலோ எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்தணும் அப்படினா மெகானா 10 பவர் 6, கிலோனா 10 பவர் 3 ல வரணும். சோ 10 பவர் 3 ல வரணும் அப்படினா சோ ஒரு 10 பவர் 3 இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3726 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். 3726ங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சோ நமக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 3726ங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. சோ இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் தேர்ட். क्वेश्चन நம்பர் 15 பாருங்க. சோ R ஆரம் மற்றும் பிளஸ் Q மொத்த மின்னூட்டம் கொண்ட சீராக மின்னூட்டப்பட்ட ஒரு நிலையான மின்காப்பு கோளத்தை கருதுக. M நிறை மற்றும் மைனஸ் Q வந்து very less than capital Q னு கொடுத்திருக்காங்க. மின்னூட்டம் கொண்ட ஒரு புள்ளி மின்னூட்டம் மின்னூட்டப்பட்ட கோளத்தின் மையத்திலிருந்து 3r தொலைவில் ஓய்வு நிலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. அப்ப அந்த புள்ளி மின்னூட்டம் கோளத்தின் மேற்பரப்பை அடையும் போது அதன் வேகம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? சோ அடுத்து இத இங்கிலீஷ்ல பாருங்க. Consider a fixed uniformly charged insulating sphere with radius r and total charge plus q. A point charge minus q. Q வந்து capital Q விட ரொம்ப சின்னதுன்னு கொடுத்தா with mass m is released from rest at a distance of 3r from the center of the charged sphere. When the point charge reaches the surface of the sphere, அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கொடுத்திருக்கா. சோ எப்சிலான் நாட்ங்கிறது மின் வெற்றிடத்தின் மின் உட்புகு திறன் கொடுத்திருக்காங்க. ஈர்ப்பு விசைகளை புறக்கணிக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா r ரேடியஸ் பிளஸ் q மொத்த மின்னோட்டம் கொண்ட சீராக மின்னூட்டப்பட்ட. சோ இங்க வந்து சோ r ரேடியஸ் ஓகேவா? சோ பிளஸ் q மின்னூட்டப்பட்ட ஒரு இது எடுத்துக்கறாங்க, ஒரு ஸ்பியர் எடுத்துக்கறாங்க. சோ இதுல இருந்து சென்டர்ல இருந்து 3r டிஸ்டன்ஸ்
சென்ட்ரல் இருந்து 3r டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3r டிஸ்டன்ஸ்ல இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து -qங்கிற ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகேவா? இதை சர்ஃபேஸுக்கு கொண்டு வராங்க. இந்த சர்ஃபேஸ்ல பாயிண்ட் B. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2r. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2r அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ இங்கே வந்து இது ஒரு வெலாசிட்டியில கொண்டு வராங்களா? அப்போ இதை வந்து ரீச் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி, இந்த சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி. ஸோ இங்கேயும் எனர்ஜி கன்சர்வேஷன், லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்கே வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஒரு வெலாசிட்டியில வருதுன்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜி, இந்த கைனெட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து ½ mv² ஈக்குவல் டு ஒர்க் டனுக்கு நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம்? Q. கரெக்டா? ஸோ Q இன்ட்டு நமக்கு என்ன போடுவோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VB மைனஸ் VA ன்னு போடுவோமா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VB மைனஸ் VA. ஸோ நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல் டு W/Q அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ W வேணும்னா Q இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதான் போடுறோம். ஓகேவா? ஸோ இங்க ½ mv² ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கு? Q இன்ட்டு VB என்னது? VB நம்ம K லே வச்சுக்கலாம் அல்லது 1/4πε0 ன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து ε0 வச்சு தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் K ல வச்சு போடுங்க, அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப KQ/R. KQ பை இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணணும்? R அப்படின்னு போடுவோம். ஓகேவா? இது வந்து பிளஸ் Q. கரெக்ட்டா? அதே வந்து நமக்கு இங்க வரணும் அப்படினு போது மைனஸ் இங்க என்ன வரும்? KQ/3r டிஸ்டன்ஸ். 3r டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வரும். 3r டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வரணும். சோ அப்ப இங்க என்ன வரும்? சோ 1/2 mv² q q into KQ/r minus KQ/3r னா காமனா 3r வச்சுக்கலாம். 3r வச்சுக்கிட்டா இது 3r மல்டிப்ளை பண்ணனும். 3kq minus kq வந்து 2kq. கரெக்ட்டா? சோ அப்ப இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுங்க. சோ 1/2 mv². ஓகேவா? சோ இது வந்து 2/3 k க்கு பதிலா என்ன போடலாம்? 1/4πε0 போடலாம். ஓகேவா? சோ வேற என்ன இருக்கு? qq/r. கரெக்ட்டா? சோ இப்போ இதுல எல்லாம் கேன்சல் பண்ணலாம். சோ இந்த 2 மேல வந்துரும். இந்த 4 க்கு இந்த 4 கேன்சல் ஆயிரும். சோ நமக்கு என்ன வரும்? v² qq divided by நமக்கு என்ன வரும்? 3πε0 r m வருமா? சோ இது வந்து v வேணும்னா √qq divided by 3πε0 r m அப்படினு. ஓகேவா? சோ அப்ப நமக்கு v வந்து வேகம் தான கேக்குறாங்க, ஸ்பீட் தான கேக்குறாங்க. சோ அப்ப v √qq. கரெக்ட்டா? சோ இங்க √qqங்கிறது கரெக்ட். டிவைடட் பை 3πε0 rm அப்படினு வருது. ஓகேவா? சோ 3πε0 rm. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்ட்டா ஆயிடுச்சு. சோ क्वेश्चन நம்பர் 15 க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட்டா. இங்க ஒண்ணுமே யூஸ் பண்ணல, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? क्वेश्चन நம்பர் 16 போவோமா? சோ क्वेश्चन நம்பர் கொஞ்சம் பெருசா, இந்த क्वेश्चन கொஞ்சம் பெருசா இருந்ததனால இங்க क्वेश्चन வச்சிருக்கேன், ஆப்ஷன் அடுத்த பேஜ்ல வச்சிருக்கேன். சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. படத்தில் காட்டியுள்ளவாறு தலா 2 மின்தடைகளை உடைய A மற்றும் B ஆகிய இரு மின் சுற்றுகளை கருதுக. சோ இது A, இது B. இந்த மாதிரி 2 சுற்றுகள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அவற்றில் ஒன்றானது நேர்மறை வெப்பநிலை மின்தடைக்கெழு பிளஸ் ஆல்பாவையும் மற்றொரு எதிர்மறை வெப்பநிலை மின்தடைக்கெழு மைனஸ் ஆல்பாவையும் கொண்டுள்ளது. சோ ஒன்னு பிளஸ் ஆல்பா, இன்னொரு மைனஸ் ஆல்பான்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மின் சுற்றுகளின் வழியே பாயும் மின்னோட்டங்கள் வந்து IA, IB என குறிக்கப்படுகின்றன. ஓகேவா? இதுல IA ன்னு கொடுத்திருக்காங்க, இதுல IB ன்னு கொடுத்திருக்காங்க. இது A, இது B.
ஓகே, இந்த IA கரண்ட் இந்த IB கரண்ட் வந்து போகுது. ஆரம்ப வெப்பநிலை மின்தடை R0 ஆகும். ஸோ ஸ்டார்டிங் டெம்பரேச்சர்ல ரெட்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R0 கொடுத்துருக்கான். வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்சுற்றுகளின் மின்னோட்டத்தின் மாறுபாட்டை விவரிக்கும் சரியான வரைபடம் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ கன்சிடர் ரெண்டு சர்க்யூட் A B ன்னு ரெண்டு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து ஒன் ஆஃப் தம் ஹேஸ் a பாசிட்டிவ் டெம்பரேச்சர், ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுக்கு பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டும் இன்னொருக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கு. as shown in the figure. ஓகேவா, ஒண்ணுக்கு பிளஸ் ஆல்ஃபான்னு வச்சிருக்காங்க, இன்னொருக்கு மைனஸ் ஆல்ஃபான்னு வச்சிருக்காங்க. இதுல போறக்கூடிய கரண்ட் IA ன்னு வச்சிருக்காங்க, இதுல கரண்ட் IB ன்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, and the resistance of the two resistors வந்து initial temperature R0 ன்னு கொடுத்தாங்க. ஓகேவா, அப்ப டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணோம் அப்படினா then the correct option that describes the variation of current in these circuits, current வந்து எப்படி மாறும் அப்படினு கேக்குறாங்க. சோ இதுல வந்து கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. IA அதிகரிக்கும், அதே சமயம் IB குறையும். IA இன்கிரீஸ் ஆகுமா while IB டிக்ரீஸ் ஆகுமா? செகண்ட் வந்து IA மற்றும் IB ஆகிய இரண்டும் மாறாமல் இருக்கும், ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் கொடுத்திருக்கான். இதுல IA வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும், மாறாமல் இருக்கும். IB வந்து இன்கிரீஸ் ஆகும் கொடுத்திருக்கான். இன்னொன்னு IA வந்து குறையும், அதே சமயம் IB அதிகரிக்கும் கொடுத்திருக்கான். IA டிக்ரீஸ் ஆகும் while IB. சோ இதுல குறிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் குறிக்க வேண்டாம், இது வந்து ஸ்டூடண்ட் குறிச்சது. சரியா, நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ். சரியா, இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து இது கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்காத. சோ இதுல இருக்கக்கூடியது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து வாங்கி அதை வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம். சோ அதனால இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கரெக்ட் இல்ல, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரியா, சோ அப்ப இந்த क्वेश्चन நல்லா கவனி. ஃபர்ஸ்ட்ல வந்து ரெண்டுமே எதுல இருக்கு? சீரிஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து R0 * 1 + ஆல்பா டெல்டி, இன்னொன்னு வந்து R0 * 1 - ஆல்பா டெல்டி. ஃபர்ஸ்ட்ல ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கு, அடுத்ததுல ரெண்டுமே parallel இருக்கு. ஓகேவா, ரெண்டுக்குமே V தான் பொட்டன்ஷியல். ஓகேவா, இதுல கரண்ட் IA, இதுல கரண்ட் IB ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்ப சிம்பிள், இது ஒண்ணுமே இல்ல. சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா RS என்ன வரும்? ரெண்டையும் கூட்டிக்கோமா, R1 + R2 ன்னு போடுவோம். R1 வந்து R0 * 1 + ஆல்பா டெல்டி பிளஸ் R2 வந்து R0 * 1 - ஆல்பா டெல்டி. கரெக்ட்டா? சோ இது ரெண்டையும் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்ப இங்க ஒரு R0 வரும் பிளஸ் R0 ஆல்பா டெல்டி வரும், இங்க பிளஸ் R0 வரும் மைனஸ் R0 ஆல்பா டெல்டி வரும். சோ பிளஸ் R0 ஆல்பா டெல்டியும் மைனஸ் R0 ஆல்பா டெல்டியும் கேன்சல் ஆச்சுனா நமக்கு 2R0 ன்னு வரும். அப்ப IA வேணும்னா I வந்து என்னது? V/R, V = IR, I = V/R. அப்ப IA வேணும்னா VA/R, இதுல V/R வந்து RS. சோ அப்ப V/2R0. இது வந்து சீரிஸ் A க்கு போட்டாச்சு. இப்போ B ல இருக்கக்கூடிய படத்தை போட்டோம் அப்படினா B ல எப்படி இருக்கு? parallel இருக்கா? parallel இருந்துச்சுனா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைட் பை ரெண்டையும் பிளஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். சோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் அப்படினா சோ நமக்கு என்ன? R0 காமனா வெளிய இருக்கு. ஓகேவா, சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும்? சோ கீழ வந்து ரெண்டையும் பிளஸ் பண்றோம், மேல ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். சோ மல்டிப்ளை பண்ணனா a + b * a - b வரும். அப்ப R0 ஸ்கொயர் = சோ a பிளஸ் இது a + b இருக்கு, R0 ஸ்கொயர் போட்டாச்சு. இது a + b, இது a - b. a + b * a - b னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 தான், மைனஸ் b ஸ்கொயர் வந்து ஆல்பா ஸ்கொயர் டெல்டி ஸ்கொயர் வரும். பை ரெண்டையும் பிளஸ் பண்றேன். சோ ரெண்டையும் பிளஸ் பண்ணனா நமக்கு என்ன வரும்? 2R0 ன்னு வரும். அப்போ நமக்கு IB வேணும்னா சோ IB போட்டோம்னா என்ன வரும்? V/RP. சோ V/RP வந்து நமக்கு என்னது? சோ இது போடணும். சோ அப்ப மேல 2R0 ன்னு வரும், கீழ வந்து R0 ஸ்கொயர் * 1 - ஆல்பா ஸ்கொயர் டெல்டி ஸ்கொயர். அப்போ நமக்கு இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ இது வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியே இல்ல, IA வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியே இல்ல. அப்ப IA வந்து கான்ஸ்டன்ட். IB வந்து டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. கரெக்ட்டா? IB வந்து டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ எப்படி இருக்கு? நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் வந்து நமக்கு டிக்ரீஸ்னா சோ நமக்கு சோ டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் ஆச்சுனா நமக்கு இது என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வெப்பநிலை அதிகரிக்கும் போது
இது மைனஸ்ல இருக்கு, நல்லா கவனிச்சுக்கங்க. இது மைனஸ்ல இருக்கு, இது வந்து மைனஸ்ல இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா இந்த மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும்? ஓகேவா, குறைஞ்சதுமா இந்த வேல்யூ குறைஞ்சதுன்னா ஐபி என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ நமக்கு ஐஏ வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், மாறாமல் இருக்கும். ஐஏ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஐபி வந்து இன்க்ரீசஸ். ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன், ஏன்னா இது மைனஸ்ல இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. இது மைனஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்குன்னா இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும்? இது டிக்ரீஸ் ஆயிடும். இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஐபி என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஐபி இன்க்ரீசஸ் தான் ஆன்சர். ஐஏ மாறாது, ஐஏ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஐஏ கான்ஸ்டன்ட்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். சரியா? ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நோட் பண்ணிக்க வேணும்னா So question number next வந்து question number 17 பாருங்க. question number 17 பாருங்க. குறிப்பிட்ட மின்தடை கொண்ட ஒரு கடத்தும் வளையம் XY தளத்தில் அமைந்துள்ளது. XY தளத்தில் இருக்கு. Z திசையில் ஒரு சீரான காந்தப்புலம் உள்ளது. வளையத்தின் பரப்பு காலத்தை பொறுத்து A A0 × 1 + sin மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து லூப்போட ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த லூப் வந்து A A0 × 1 + sin இருக்கு. ஓகேவா? ஸோ காலத்தை பொறுத்து வளையத்தில் இழக்கப்படும் திறன் P இன் பண்புத்தன்மையை சரியாக குறிக்கும் வரைபடம் இது. ஸோ டைமை பொறுத்து வந்து நமக்கு பவர் வந்து எவ்வளோ டிசிபேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன கிராஃப் வந்து கரெக்டாக குறிக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ரிலேஷன் தான். ஓகேவா? ஸோ நமக்கு ஏரியா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A0 × 1 + sin கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5B. ஸோ இது வந்து என்ன வரும்? BAன்னு வருமா? ஸோ BAக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? A0 × 1 + sin. கரெக்டா? ஸோ அப்போ E வேணும், இன்டியூஸ்ட் EMF தூண்டப்பட்ட மின்னியக்க விசை வேணும்னா -dϕ/dt னு போடுவோம். -d/dt ஆஃப், ஸோ நமக்கு இங்க என்ன வரும்? BA0 1 + sin வரும். கரெக்டா? ஸோ அப்போ இது போடும்போது நமக்கு என்ன வரும்? -BA0 sin அப்படின்னா cos. இந்த மைனஸ் எதை குறிக்குது? இந்த இன்டியூஸ்ட் EMF வந்து அதை எதை காஸ் பண்ணுதோ அதை அப்போஸ் பண்ணதுங்கிறத குறிக்குது. ஸோ இப்போ E தெரிஞ்சிருச்சு. அப்போ I வேணும் அப்படின்னா E/R. கரெக்டா? ஸோ E வந்து ஸோ -4 போடாமே இருக்கலாம். ஸோ என்ன வரும்? -BA0 cos t. ஏன்னா sin t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t ன்னு வரும். கரெக்டா? ஸோ cos t / R. ஸோ இப்போ பவர் வேணும்னா I2R. ஸோ I ஸ்கொயர் பண்ணோம்னா B2 A0² cos² t /R² into R. இந்த R கேன்சல் ஆயிடும். அப்ப இதெல்லாம் ரிலேட் பண்ணோம்னா பவருக்கும் cos² t க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா. அப்ப cos 0 போட்டா cos 0 1, பவர் வந்து மேக்ஸிமமா இருக்கும். cos 5/2 போட்டோம்னா cos 5/2 0, பவர் வந்து 0 ஆயிடும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு டைம் வந்து 0வா இருக்கும்போது இது மேக்ஸிமமா இருக்கும். டைம் வந்து 5/2 ஆ இருக்கும்போது, சோ இது 0வா இருக்கும்போது இது
5/2 ஆகும்போது 0 ஆயிடும். அகைன் வந்து ஸோ அப்படியே வந்துடும், மாறி மாறி வரும். ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் தான் நமக்கு இது கரெக்டான ஆன்சர். காஸ்னாவே ஒரு வேல்யூல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் சைன் வேவ், இதுவும் சைன் வேவ், இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. இது டைமை பொறுத்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கான், அதுவும் கிடையாது. நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஸோ பியும் டியும் நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுதான் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. ஒவ்வொன்றும் 20 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கொண்ட ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு எலக்ட்ரான் வெற்றிடத்தில் இயங்குகின்றன. ஓகேவா? a proton and an electron each of 20 electron volt energy move in free space னு கொடுத்தா எலக்ட்ரானின் நேர்கோட்டு உந்தம் p ன்னு கொடுத்தா புரோட்டானின் நேர்கோட்டு உந்தம் p ph னு கொடுத்திருக்கான். ஓகேவா? the ratio of linear momentum of electron p to that of proton p ph வந்து என்ன அப்படினு கேக்குறான். p by p ph என்னன்னு கேக்குறான். ஒளியின் வேகம், so speed of light வந்து 3 × 10⁸, எலக்ட்ரானோட சார்ஜ் -1.6 × 10⁻19 கூலும், எலக்ட்ரானோட மாஸ் 9 × 10⁻31 kg னு கொடுத்துட்டாங்க. சோ நமக்கு என்ன கேக்குறா? p by p ph னு கேக்குறா. சோ எலக்ட்ரானோட மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா அப்படினு பார்த்தா √2me எனர்ஜி, ரெண்டுக்குமே எனர்ஜி சேம் தான். ஓகேவா? புரோட்டானுக்கு எனர்ஜி என்ன வரும் அப்படினு சார், புரோட்டானுக்கு மொமெண்டம் என்ன வரும் அப்படினு பார்த்தா e/c. ஓகேவா? சோ ரெண்டுக்கு ரேஷியோ போட்டோம் அப்படினா p/p/ph போட்டோம் அப்படினா சோ √2me நமக்கு என்ன வரும்? e/c னு வருமா? e/c. அப்போ சோ ரூட்டை கேன்சல் பண்ணானா கீழ √e னு வரும். 2m/e × c. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ என்ன கிடைக்கும் அப்படினு பார்த்தா √2m மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளவு? 9.1 × 10⁻31 kg டிவைடட் பை e. சோ e வந்து 20 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்திருக்கான். சோ 9 × 10⁻31 கொடுத்திருக்கான். எனிவே சோ இங்க வந்து e வந்து 20 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்திருக்கா. அத ஜூல்ஸா மாத்திக்கும். ஓகேவா? சோ இது 9 தான் கொடுத்திருக்கான். So 20 electron volt na 1.6 into 10 power minus 19. Correct? So into C வந்து 3 into 10 power 8. போட்டோம் அப்படின்னா so இங்க என்ன வரும்? 2 into 9 so இல்லனா 2 லே வெச்சுக்கோ. அடுத்தனா இங்க 10 னு வரும். ஓகேவா? அப்ப 9 into 10 power minus 31 into 10 power plus 19 divided by 1.6 into 10 இது வந்து 10 சாரி 10 வந்து 16 வரும். into 3 into 10 power 8 so root எடுத்தோம்னா so இதுக்கு 3 இதுக்கு 4 10 power minus 31 10 power 19 னா 10 power 12 minus 12 10 power minus 12 னா 10 power minus 6 root எடுக்கும்போது 3 into 10 power 8 கரெக்ட்டா? சோ இப்ப இத போட்டோம் அப்படினா சோ நமக்கு என்ன வரும்? 3 into 3 9 9/4 னு வரும். 10 power 2 னு வரும். கரெக்ட்டா? 3 into 3 9 9/4 into 10 power 2 சோ அப்ப 900/4 னு வரும். சோ அடிச்சோம்னா 2 2 5 so option first option answer. So 18th க்கு first option answer 225. so electron உடைய மொமெண்டம்க்கு புரோட்டான் உடைய மொமெண்டம்க்கு உள்ள ரேஷியோ போட்டு சோ நோட் பண்ணிக்கோ.
So next question. Question number 19. Sigma S KB B என்பன முறையே ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் மாறிலி மற்றும் வேனில் இடப்பெயர்ச்சி விதி மாறிலியை குறிக்கின்றன என கொள்க. அப்ப சிக்மா S KB power -1 B என்பதன் பரிமாணம். Consider that sigma S KB B ங்கிறது represent Stephen Boltzmann constant and Wein's displacement law constant respectively. அப்போ sigma S KB power -1 B என்பதன் பரிமாணம் என்ன? So நமக்கு sigma S Stephen Boltzmann constant உடைய பரிமாணம் டைமென்ஷன் வந்து m t power -3 k power -4. ஓகேவா? So அப்புறம் KB க்கு m l square t power -2 k power -1 KB க்கு. Then Wein's constant B க்கு வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா LK. So இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், ஃபார்முலாஸ் இருக்கு. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்க்கு சிக்மா S க்கு வந்து பவர் பை 8 8t power 4. KB க்கு வந்து நமக்கு எனர்ஜி பை டெம்பரேச்சர். So B க்கு lambda infinity. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ணி போட்டுருக்கோம். அவங்க கேக்குறது சிக்மா S KB power -1 B அப்படின்னு கொடுத்திருக்கான். சோ அதோட டைமென்ஷன் என்ன? So sigma S KB power -1 B னு கொடுத்திருக்கான். sigma S வந்து m t power -3 k power -4 KB power -1 னு கொடுத்திருக்கான். அப்ப m power -1 l power -2 t power +2 k power +1 B க்கு வந்து LK. அப்ப இங்க என்ன வருது அப்படினு பார்த்தா இங்க m இருக்கு, இங்க m power -1 இருக்கு, கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டா? சோ வேற இங்க t power -3 இருக்கு, இங்க t power 2 இருக்கு. அப்ப t power -1. அடுத்து k power -4 இருக்கு, இங்க k ஸ்கொயர் இருக்கு. அப்ப k power -2. இங்க l power -2, இங்க l power 1 இருக்கு. அப்ப l power -1. ஓகேவா? சோ அப்ப t power -1 k power -2. So L கொடுத்திருக்கான ஃபர்ஸ்ட். இப்ப L power -1 t power -1 k power -2. L power -1 t power -1 k power -2. So ஆப்ஷன் 3 ங்கிறது தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஆப்ஷன் 3 ங்கிறது தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். சொல்றது புரியுதா? சோ இதுக்கெல்லாம் டெரிவேஷன்ஸ் இருக்கு. சோ அதுல இருந்து அந்த ஃபார்முலாஸ்ல இருந்து அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கரெக்ட்டா? சோ இது வந்து பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 20. சோ இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா முடிவிலா நீளம் கொண்ட A மற்றும் B என்ற இரண்டு இணை கடத்தும் கம்பிகள் முறையே I மற்றும் 2I மின்னோட்டங்களை ஒரே திசையில் கடத்துகின்றன. ஓகேவா? கம்பி A ஆனது ஓர் அலையிலான சீரான நிறை லாம்டாவை கொண்டு ஒரு மின்கடத்தா தரையின் மீது உள்ளது. கம்பி B வந்து தரையிலிருந்து h உயரத்தில் நிலையாக வைக்கப்பட்டுள்ளது. So two infinitely long parallel conducting wires A and B carry currents I and 2I respectively in the same direction. ஓகேவா? So கம்பி A ல same direction இருக்கு. The wire A has uniform mass per unit length வந்து lambda and lies on an insulated floor னு கொடுத்துட்டாங்க. So B வந்து kept fixed at the height h above the floor னு கொடுத்துட்டாங்க. So தரையிலிருந்து மேலே எழும்பாமல் இருப்பதற்கான h இன் குறைந்தபட்ச எண் மதிப்பு. The minimum magnitude of h so that the wire A does not rise from the floor. ஓகேவா? சோ இதுதான் சம் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு கொடுத்திருக்காங்க. சோ
ஏன்னு ஒரு ஒயரு கிரவுண்டில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு ஒயரு பேரலல் ஒயரு கிரவுண்டில் இருந்து ஹெச் ஹைட்டில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பேரலல் ஒயரு. இதில் ஐங்கிற கரண்ட்டும் இதில் 2iங்கிற கரண்ட்டும் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்து, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா, ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா? mu naught by, இது வந்து 2 parallel current carrying wires are, ஸோ ரெண்டு இணையான மின்னோட்டத்தை கடத்தும் கம்பிகள். F by L வந்து mu naught by 4 pi into 2i1 i2 by d னு போடுவோம். d தான் இங்க h னு போடுவோம். கரெக்ட்டா? இந்த ஃபோர்ஸ் வந்து mg னு போடுவோமா? mg by L equal to mu naught by 4 pi 2 into i1 வந்து i னு கொடுத்திருக்கா, i2 வந்து 2i னு கொடுத்திருக்கா, divided by h. கரெக்ட்டா? சோ அப்ப இங்க என்ன வரும்? m by L மாஸ் per யூனிட் லென்த் தான் நமக்கு என்ன கொடுத்திருக்கா? மாஸ் per யூனிட் லென்த். ஓகேவா? ஓரளவிலான சீரான நிறை அடர்த்தி லாம்டா அப்படின்னு கொடுத்திருக்கா. மாஸ் per யூனிட் லென்த் லாம்டான்னு கொடுத்திருக்கா. சோ அப்ப இங்க என்ன வருது? lambda g is equal to, இங்க என்ன வருது? mu naught by இந்த 2 க்கு when இந்த 4 க்கு இந்த 4 கேன்சல் ஆயிடும், mu naught I square by pi h. சோ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? h ஓட வேல்யூ, குறைந்தபட்ச எண் மதிப்பு h ஓட வேல்யூ என்ன? அப்ப h வேணும்னா h இந்த சைடு கொண்டு வந்து அப்ப mu naught I square divided by the pi lambda h. h வந்து mu naught I square divided by pi lambda h. mu naught I square divided by pi lambda h. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம 20 கொஸ்டின், நம்ம இந்த வீடியோவில் வந்து 20 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னொரு பார்ட்டில் வந்து நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேவா? ஸோ எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் இன்னொரு டைம் தெளிவாக பாரு, புரியும். ஓகேவா? ஸோ எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஸோ அதுக்கு உண்டான தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின், 1லிருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ நல்லா படிங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம நல்லா பண்ணி ஸோ ஃபிசிக்ஸை ஈஸியாக நம்ம கிராக் பண்ணி அதில் மார்க் வாங்க பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.